1877 காலகட்டத்துல தான் தாது வருஷ பஞ்சம் நம்மளுடைய வரலாற்றுல நம்மளால எளிதில் மறக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம இன்னைக்குமே வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா எலும்பு கூடா நிற்கக்கூடிய மனிதர்கள், தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எலும்பு கூடு மாதிரி நின்றுட்டு இருக்கிற ஒரு மனிதன் வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு காட்சி எல்லாமே மறக்க முடியாத காட்சிகளா இருக்கும். தாது வருஷ பஞ்சம் அந்த எல்னினோ காலகட்டத்துல தான் நடந்துச்சு. அப்ப வந்து 3.5 டிகிரி வெப்பநிலை உயர்வு அப்படின்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட 3 அல்லது 3.2 தொற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. 1877ல வந்ததுங்கிறது இயற்கையான சுழற்சியின் ஒரு அங்கமான சூப்பர் எல்னினோ. ஆனா இப்ப 2026ல வரப்போறது காலநிலை மாற்றத்தின் தீவிரம் அதிகமாக இருக்கும்போது வரப்போற சூப்பர் எல்னினோ. சூப்பர் எல்னினோ மட்டும் இல்ல, எல்னினோ காலகட்டங்கள்லயே கோடை காலம் நீண்டு கொண்டே போகும். இந்த பக்கம் நமக்கு கேரளா மாதிரியான இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை வரும், மழை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க கோடை காலம் தொடர்ந்துகிட்டே போகும். அப்போ அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் குறையாம பல மாதங்கள் தொடரும். அப்போ ஒரு பக்கம் நம்ம கோடை காலத்துல அதிக வெப்பத்துக்கும், தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல குறைவான மழைக்கும், வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல மோசமான புயல்களுக்கும் தயாராக இருக்கு. எத்தனையோ ஆட்டம் பாம்பை உள்ள போட்டா எவ்வளவு ஆற்றல் வருமோ அத்தனை ஆற்றலை சேமிச்சு கொண்டிருக்குது இந்திய பெருங்கடல். அந்த அத்தனை ஆற்றலையும் வெப்பமா மாறி தகித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஒரு கட்டுரையில எழுதுறாரு. கௌதமலா பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடல்சார் ஆராய்ச்சியாளர் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசுவோம். வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லி நீங்க எழுதியிருந்தீங்க. இந்த சூப்பர் எல்னினோங்கிறதே முன்னாடியெல்லாம் வந்து எப்போமாவது 10 வருஷத்துக்கு இருக்க 15 வருஷத்துக்கு ரொம்ப கேப்ல வரும்பாங்க. இப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான பீரியட்லேயே அடிக்கடி வருது. இதுக்கு காலநிலை மாற்றம் தான் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அது சூப்பர் எல்னினோங்கிறது அந்த எல்னினோல இருந்து அது எந்த வகையில வேறுபட்டிருக்கு? எல்னினோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இயற்கை சுழற்சியோட ஒரு அங்கம் தான். அது வந்து வருஷா வருஷம் வரதான். எப்படி இந்த பருவமழை வருஷா வருஷம் வருமோ அதே மாதிரி எல்னினோ வருஷா வருஷம் ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். பசிபிக் கடல்ல அந்த நம்ம ஈக்குவட்டார்னு படிச்சிருப்போம் பள்ளி பாடங்கள்ல. அந்த 0 டிகிரி புவி நடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து 3 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. வெப்பநிலை அதிகமா இருந்தா எல்னினோ, வெப்பநிலை கம்மியா இருந்தா லானினா, வெப்பநிலை ரொம்ப மாறுபடலைன்னா நியூட்ரல். சாதாரணமா எல்னினோ அப்படின்னா வெப்பநிலை அதிகமா இருக்கும்போது வருது. இந்த பசிபிக் கடல்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த எல்னினோ உலகம் முழுவதும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பா இந்தியால பருவமழையிலையும் வெப்பநிலையிலையும் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. சாதாரணமா ஒரு 0.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாறுபாடு இருந்துச்சுன்னா அது எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 0.5 டிகிரியை விட கொஞ்சம் கூட 1.5 டிகிரி 2 டிகிரிக்கெல்லாம் போச்சு அப்படின்னா அதை வந்து வலுவான எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டிகிரிக்கு மேல போச்சுன்னா சாதாரணமா அதை சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2016ல இந்த 2.5 டிகிரி வெப்பநிலை மாறுபாட்டோட நமக்கு வந்து ஒரு சூப்பர் எல்னினோ வந்துச்சு. அப்போ வந்து வெவ்வேறு மாற்றங்களை வந்து இந்தியா எதிர்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. சரி, அப்போ ஏற்கனவே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடிதான் நம்ம இதை எதிர்கொண்டிருக்கோங்கிறப்ப நம்ம ஏன் இவ்வளவு பயப்படணும் அப்படின்னு கேட்டா, அந்த செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குல்லையா, அதுதான் நம்ம கவனிக்கணும். 2016ல வந்தது வந்து 2.5 டிகிரி தான். ஆனா இதற்கு முன்னாடி வந்த ஒரு சூப்பர் எல்னினோ, அதாவது 1876, 77 காலகட்டத்துல 3.5 டிகிரி, அதாவது இந்த 2.5ஓட 1 டிகிரி கூடுதலா ஒரு சூப்பர் எல்னினோ வந்துச்சு. அப்ப இது எல்லாமே சூப்பர் எல்னினோங்கிற கணக்குல தான் வரும். ஆனா இது வந்து 1 டிகிரி கூடுதலா வந்தக்கூடிய அந்த சூப்பர் எல்னினோ. இதே காலகட்டம் 1877 காலகட்டத்துல தான் தாது வருஷ பஞ்சம் நம்மளுடைய வரலாற்றுல நம்மளால எளிதில் மறக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம இன்னைக்குமே வந்து அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்னா எலும்பு கூடா நிற்கக்கூடிய மனிதர்கள், தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் எலும்பு கூடு மாதிரி நின்றுட்டு இருக்கிற ஒரு மனிதன் வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு காட்சி எல்லாமே மறக்க முடியாத காட்சிகளா இருக்கும். தாது வருஷ பஞ்சம் அந்த எல்னினோ காலகட்டத்துல தான் நடந்துச்சு. அப்ப வந்து 3.5 டிகிரி வெப்பநிலை உயர்வு அப்படின்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட 3 அல்லது 3.2 தொற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இதுவுமே ஒரு உத்தேச கணக்கு தான். 3.2ங்கிறது ஒரு உத்தேச கணக்கு. அதையும் தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 2016ல வந்த சூப்பர் எல்னினோவை விட இது இன்னும் தீவிரமானதா இருக்கும்.
ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா 1877ல வந்த எல்னினோவையும் இதையும் தான் ஒப்பிடணும். அப்ப அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படின்னு தான் இப்போ சொல்றாங்க. 1877ல வந்த அத்தனை பஞ்சமும் முழுக்க முழுக்க எல்னினோவால ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அங்க நிறைய நிர்வாக கோளாறுகள், குளறுபடிகள், அரசியல் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. அந்த வகையில நம்ம கொஞ்சம் ஒரு அமைதியாயிடலாம். அந்த மாதிரியான நிர்வாக குளறுபடிகள் இல்லைன்னா சமாளிச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் முன் வருது. அதே மாதிரி முன்னாடி இருந்த அளவுக்கு பல நாடுகள் விவசாயத்துல தன்னிறைவு அடையாம உற்பத்தியை கூட்டுவதற்கான வழிமுறைகள் இல்லாமல்லாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் இப்ப இல்ல. ஓரளவு பெரும்பாலான நாடுகள் விவசாயத்துல தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்க. உற்பத்தியை நம்ம பெருக்கிட்டோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் பிற நாடுகளோட நமக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு உலக நாடுகள் எல்லாத்துக்குமே. அப்போ எனக்கு இல்லைனாலும் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது ஒரு ஆதரவான செய்தி. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் எதையுமே நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு காலநிலை மாற்றம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. 1877ல வந்ததுங்கிறது இயற்கையான சுழற்சியின் ஒரு அங்கமான சூப்பர் எல்னினோ. ஆனா இப்ப 2026ல வரப்போறது காலநிலை மாற்றத்தின் தீவிரம் அதிகமாக இருக்கும்போது வரப்போற சூப்பர் எல்னினோ. சூப்பர் எல்னினோ வரும்போதெல்லாம் காலநிலை மாற்றம் என்ன பண்ணும் அப்படின்னா அத எளிதில் கணிக்க முடியாததாகவும் இன்னும் தீவிரத்தன்மை கொண்டதாகவும் மாத்தும். அப்போ இந்த சூப்பர் எல்னினோ எப்படியெல்லாம் வெளிப்பட போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஜுரம் வருது அப்படிங்கிறதுக்கும் ஏற்கனவே வேற ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டிருக்கவனுக்கு கூடுதலா ஜுரம் வேற வருது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஜுரம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு வரியில சொல்ல முடியாது. ஆனா பொதுவா சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறதுக்கு உண்டான அம்சங்கள் என்ன அப்படிங்கறத வச்சு என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா சாதாரணமா நமக்கு தென்மேற்கு பருவமழை வந்த உடனே கோடையினுடைய தீவிரத்தன்மை குறையும். கோடைக்காலம் அப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி நிக்காது. ஆனா கோடை அவ்வளவு தூரம் கடுமையானதா இருக்காது. ஆனா சூப்பர் எல்னினோ மட்டும் இல்ல. எல்னினோ காலகட்டங்கள்லயே கோடை காலம் நீண்டு கொண்டே போகும். இந்த பக்கம் நமக்கு கேரளா மாதிரியான இடங்கள்ல தென்மேற்கு பருவமழை வரும், மழை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க கோடை காலம் தொடர்ந்துகிட்டே போகும். அப்ப அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் குறையாம பல மாதங்கள் தொடரும். அது ஒண்ணு. தென்மேற்கு பருவமழை நினைத்த அளவுக்கு இல்லாமல் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மண்ணுடைய மேல் அடுக்குல ஈரப்பதம் ரொம்ப குறைந்து மண்ணினுடைய மேல் அடுக்கு வறண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப அந்த மேல் அடுக்கு ஈரப்பதத்தை நம்பி இருக்கக்கூடிய பயிர்கள் இருக்கு இல்லையா, அவை பாதிக்கப்படலாம். அப்புறம் வெப்பநிலை பொதுவாகவே அதிகமா தான் இருக்க போகுதுங்கிறப்போ அந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல வெப்பநிலை குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிற பயிர்கள் ரொம்ப பாதிக்கப்படும். பெரும்பாலும் விவசாயத்துக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்பு அதிகமா இருக்கும். அடுத்தது நம்ம வடகிழக்கு பருவமழை அப்படின்னு போனோம் அப்படின்னா எல்னினோ காலகட்டங்கள்லயே பொதுவா வடகிழக்கு பருவமழை அப்போ புயல்கள் அதிகமா வரும். பொதுவாவே வடகிழக்கு பருவமழை புயல் சார்ந்த பருவமழை. எல்னினோ காலகட்டத்துல புயல்கள் அதிகமா வரும். இப்ப நம்ம சூப்பர் எல்னினோ வேற வரப்போகுது. அப்படிங்கிறப்போ புயல்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் நம்ம கோடை காலத்துல அதிக வெப்பத்துக்கும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்துல குறைவான மழைக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்துல மோசமான புயல்களுக்கும் தயாராக இருக்கு. மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, முன்னோடியே ஒப்பிடும்போது குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அடிக்கடி புயல்கள் வருது அப்படிங்கும்போது மீனவர்கள் ஒரு வருஷத்துல எத்தனை நாள் கடலுக்கு போறாங்க அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது தான் மீனவர்கள் என்கிட்ட நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. குறிப்பா இந்த சிறு குறு மீனவர்கள் இருக்காங்க இல்லையா, நேரடியா எக்ஸ்போர்ட்டுக்கு மீன்களை அனுப்ப முடியாத மீனவர்கள், கடல்ல இருந்து டக்குன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு நாள்லயே திரும்பி வரக்கூடிய மீனவர்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கும். வங்காளவிடா இருக்கு, அரபிக்கடல் இருக்கு. நம்ம வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வங்காளவிடா புயல்கள் தான் நமக்கு தான் இருக்கும். ஸோ இந்த சூப்பர் எல்னினோல எந்த கடல் அதிகமாக வெப்பமாகும்? வங்காள விரிகுடா, அரபிக்கடல் அப்படிங்கிறது நம்மளுடைய பருவமழை பொறுத்து தான் நம்ம பிரிக்கிறோம். ஆனா உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா அது இந்தியன் ஓஷன்ங்கிற கேட்டகரியில தான் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் பசிபிக் பெருங்கடல்ல வெப்பநிலை அதிகமா இருக்கு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது தனிப்பட்டு இந்திய பெருங்கடலை ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாமே உண்மையிலே ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. ஏன்னா உலக அளவுல மிக வேகமாக வெப்பமடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்திய பெருங்கடல்.
ஒரு விஞ்ஞானி வந்து எத்தனையோ ஆட்டம் பாம்ப உள்ள போட்டா எவ்வளவு ஆற்றல் வருமோ அத்தனை ஆற்றலை சேமிச்சு கொண்டிருக்குது இந்த இந்திய பெருங்கடல். அந்த அத்தனை ஆற்றலையும் வெப்பமா மாறி தகித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஒரு கட்டுரையில எழுதுறாரு. அப்ப இந்த இந்திய பெருங்கடலுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அரபிக்கடல்ல ஒரு மாதிரியாகவும் வங்காள விரிகடல்ல ஒரு மாதிரியா இருக்கும். அவ்வளவுதானே தவிர தனித்தனியா வந்து நம்ம அறிவியல் அப்படி பிரிச்சு பாக்குறது இல்ல. நம்ம வந்து சில நிர்வாக காரணங்களுக்காக இத வங்காள விரிகுடா, அரபிக்கடல் அப்படின்னு தனித்தனியா வச்சிருக்கோம். நீங்க வந்து அந்த காலநிலை மாற்றம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது. அதனால நம்ம அதை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அது அடிக்கடி சொன்ன மாநாடுகள்லாம் நடக்குது வந்து. ஆனா அது வந்து அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்களா, இல்ல அது ஒரு பேச்சளவில் தான் இருக்கா அந்த மாநாடுகள்லாம்? உலகளாவிய முக்கிய பிரச்சனையா பார்க்கப்படுறது இல்ல. ஏன்னா உண்மையிலேயே அது வந்து முக்கிய பிரச்சனையா பார்க்கப்பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து போர் சூழல் இருக்குல்ல, அது இருக்காது. ஏன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய ஒரு நேரத்துல நாடுகள் போரிட்டு கொண்டிருக்கிறார். இப்ப ஒரு போர்ன்றதுனாலேயே ஏகப்பட்ட கரிம உமிழ்வுகள் வரும். அதுவே கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படுத்தும். அப்படி இருக்கும்போது நாடுகள் தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் முழுக்க செலவழிச்சு போரிட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே நம்ம வந்து காலநிலை மாற்றத்தை கண்டுக்கல அப்படிங்கிறது தான் காட்டுது. அப்ப இதுக்கு நாடுகள் என்னதான் திட்டம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பல நாடுகள் இத வந்து தங்களுடனுடைய பணத்தினாலயும், அதிகாரத்தினாலயும் எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்குது. அந்த மாதிரி யோசிக்காத நாடுகள் இருக்குல்ல, அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு இடம் இல்லாத நாடுகள், அதிகாரம் இல்ல, பணம் இல்லங்கிற மாதிரியான நாடுகள் தான் ரொம்ப கவலையில இருக்காங்க. இந்தியா மாதிரியான வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளோ, இல்ல குட்டி குட்டி தீவு நாடுகளோ, ஆப்பிரிக்கா மாதிரியான ஏழை நாடுகளோ ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. ஆனா பெரிய நாடுகளுக்கு இத நேரடியாவே மாற்றி அமைக்கிற பவர் இருக்கு. ஆனா அவங்க அத செய்யறதுக்கு ரெடியா இல்ல. அந்த பவர நான் வந்து யூஸ் பண்ணி ஐக்கிய நாடுகள் சபையில வலுவா பேசி, பிற நாடுகளுக்கு நிதி உதவி அளிச்சு, மத்த நாடுகள்லாம் காப்பாத்துறத விட, நாளைக்கு பிரச்சனை தீவிரமா இருந்தா அந்த பவர வச்சு நான் என்ன நானே காப்பாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் கையாண்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப துரதிர்ஷ்டவசமான விஷயம். வருஷா வருஷம் மாநாடு நடக்குது. ஆனா அந்த வருஷா வருஷம் மாநாடுகள்ல நீங்க எவ்வளவு தூரம் விவாதங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். நமக்காக பேச வேண்டிய அத்தனை பேரும் அங்க வந்து சின்னதா முடிவுகள் எடுத்து, ஏதேதோ விஷயங்கள சொல்லி விவாதங்கள நீர்த்து போக வச்சுட்டு, பரவால்ல அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. நமக்கு ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கு. அது மாதிரி இதுல வந்து அந்த நெட் ஜீரோன்னு ஒரு விஷயத்தோட பேசுறாங்க தொடர்ந்து வந்து. அது அது அந்த நெட் ஜீரோங்கிறது என்னது? எந்த வகையில காலநிலை மாற்றத்தோட தொடர்புள்ளது? கேட்கறதுக்கு வந்து ரொம்ப தர்க்க ரீதியா ரொம்ப கரெக்ட்டா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்கு. என்ன அப்படின்னா, அ நான் வந்து ஒரு 100 யூனிட் கார்பன வெளியிடக்கூடிய ஏதோ ஒரு வேலைய செய்றேன். ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஃபேக்டரியில நான் வந்து பெட்ரோல போட்டு எதையோ எரிக்கிறேன். நிலக்கரிய பயன்படுத்தி என்னோட ஃபேக்டரி இயந்திரங்கள ஓட விடுறேன் அப்படின்னா, 100 யூனிட் என்னால எரியுது அப்படின்னா, வெளியாகுது அப்படின்னா, அந்த 100 யூனிட் கார்பனை சேமித்து வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன்னா, என்னால வெளியாகக்கூடிய கார்பன் வந்து 0. அதான் நெட் 0 அப்படிங்கிறது. ஆனா நீங்க இத யோசிச்சு பாருங்க. இந்த என்னால வெளியாகக்கூடிய கார்பன 0 ஆக்குனா போதும் அப்படின்னு நீங்க யார்ட்டயாவது சொன்னீங்க அப்படின்னா, அவன் கடைசி வரைக்கும் வெளியிடுறத நிறுத்தவே மாட்டான். நான் வந்து 100 வெளியிடும்போது நான் வந்து 100 மரம் நடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நாளைக்கு 200 வெளியிடணும்னு நினைச்சேன்னா யோசிக்கவே வேணாம். 200 மரத்த நட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்போ கடைசி வரைக்கும் இவர்களுடைய செயல்பாடுகள்ல எந்த மாற்றமும் இல்லாம, அத ஈக்குவல் பண்றதுக்கிற ஒரு மெக்கானிசம மட்டுமே குடுத்து, நீங்க வந்து இந்த பெட்ரோல், டீசல், நிலக்கரிய அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் நெட் 0. அது 1. இன்னொரு ஒரு விஷயம் இந்த நெட் 0ல என்ன அப்படின்னா, நீங்க 100 யூனிட்ட வெளியிட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த 100 யூனிட்ட சரி கட்டுறதுக்கான ஒரு விஷயத்த இங்கேயே செய்யணும்னு அவசியம் இல்ல. உங்க சார்பா வேற எங்கேயாவது செஞ்சா கூட போதும். அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 1000 கார்பன வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, அத வந்து இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஒருத்தர்ட்ட காசு குடுத்து 1000 கார்பன வந்து உறிஞ்சக்கூடிய அளவுக்கு மரங்கள நட்டா ஈக்குவல் பண்ணிடலாம். அப்போ அந்த ட்ரேடிங் இருக்குல்ல, அதற்கான ஒரு புது வழிய தான் இது திறந்து விட்டுருக்கே தவிர, நீங்க ஏன் 1000 கார்பன ரிலீஸ் பண்றீங்க? அத முதல்ல நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இது கொண்டு போகவே போகாது. அப்போ வழக்கமா நம்ம முன்னாடியே பேசின மாரி தான். சந்தை பொருளாதாரமும், முதலாளித்துவமும் சேர்ந்து இருக்கிறத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அத வேற எங்கேயாவது நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்தது தான் இந்த நெட் 0 அப்படிங்கிறது. அக்கவுண்டபிலிட்டிய நம்ம கேட்கணும். நிறுவனங்கள்கிட்டயும், அரசுகள்ட்டயும் அக்கவுண்டபிலிட்டிய கேட்கணும். அத விட்டுட்டு நீங்க வந்து இத காம்பன்சேஷனுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இது நாடுகள் பண்றது, அரசுகள் பண்றதுன்னு. சாதாரண மக்கள் இதுல எந்த வகையில கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? உண்மையிலே சொல்லப்போனா சாதாரண மக்கள் இதுல இருக்கிற கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மி. ஏன்னா, இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட், நெட் 0 எல்லாமே பேசுறோம் இல்லையா? ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனிநபர்களின் கார்பன் எமிஷனும் நெட் 0க்கு வந்தா கூட, காலநிலை மாற்றத்தை நம்மால கட்டுப்படுத்த முடியாது.
அப்போ காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க வந்து தனிநபர்கள் கிட்ட போயிட்டு நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே நம்ம சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உங்களால் எவ்வளவு கார்பன் வெளியாகிறது அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உருவாக்கி வெளியிட்டது ஒரு எண்ணெய் நிறுவனம். அப்ப என்ன அர்த்தம்? நாங்க இந்த பக்கம் எரிச்சுக்கிட்டே இருக்கோம், தனிநபர்கள் நீங்க எல்லாம் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல பொறுப்பு சுமத்திட்டு அவங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு இது. அப்ப தனிநபர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து அரசுகள் கிட்டயும் எண்ணெய் நிறுவனங்கள் மாதிரியான இந்த என்ன சொல்றது பெட்ரோல் டீசல் நிலக்கரியை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள்கிட்டையும் தொழிற்சாலைகள் கிட்டையும் பெருநிறுவனங்கள் கோடீஸ்வரர்கள் இவர்கிட்ட எல்லாம் கேள்வி எழுப்பணும். ஒரு அவேர்னஸ் ஒண்ணு வேணும். இன்னொன்னு என்னன்னா இப்ப நமக்கு ஒரு கோடை காலத்துல வெப்ப அலை இருக்கு, திடீர்னு ஒரு புயல் வருது, ஒரு வறட்சி வருது. இதெல்லாம் தனித்தனியான அம்சங்கள் இல்ல. காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துடைய வெவ்வேறு அறிகுறிகள் தான் இது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து அந்த விழிப்புணர்வை நோக்கி வரணும். அதுதான் தனிநபர்களால செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படின்னு போகும்போது எதிர்காலங்கிறது இன்னைக்கு குழந்தைகளா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க இந்த காலநிலை மாற்றத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன? இது வந்து பெரியவர்கள் செய்த தவறு. பெரியவர்கள் செய்த தவறால நாளைக்கு ஒருவேளை வாழ தகுதியே இல்லாத ஒரு பூமியை நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்துட்டு போறோமா அப்படிங்கிற ஒரு அச்சம் எனக்குள்ள நிறைய இருக்கு. இன்னும் சொல்லப்போனா காலநிலை மாற்றம் சார்ந்து என்னோட இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ற நிறைய நண்பர்கள் இதனாலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா எதிர்கால உலகமா எனக்கு என் குழந்தைகிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு நல்ல உலகமா இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை சார்ந்த முடிவுகளை நோக்கி போறாங்க. அப்போ உண்மையில நம்ம குழந்தைங்கள்ட்ட பேச வேண்டியதில்லை, நம்ம பெரியவங்கள்ட்ட தான் பேசணும். அதுவும் அதிகாரம் இருக்கக்கூடிய பெரியவர்கள்ட்ட பேசுறதுக்கு சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய பெரியவங்களை தயார்படுத்தணும். அதுதான் உண்மையிலே வேலை. குழந்தைங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாங்க உங்களுக்கான உலகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பொறுத்துக்கோங்க அப்படிங்கறத மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஸோ குழந்தைகளுக்கான உலகத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, உண்மையிலே. ஏன்னா கிரெட்டா தென்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலநிலை போராளி இருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான ஸ்பீச்சஸ்ல வந்து ஹவு டேர் யூ அப்படின்னு ஒரு ஸ்பீச் இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னோட குழந்தை பருவத்தையும் எனக்கான எதிர்காலத்தையும் நான் பள்ளியில படிச்சுட்டு இருக்க வேண்டிய சந்தோஷமான நேரத்தையும் நீங்க திருடிட்டீங்க, என்ன தைரியம் இருந்தா நீங்க இப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்குறாங்க உலக தலைவர்களை பார்த்து. நம்ம குழந்தைகள் பெற்ற உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு பெஸ்டான ஸ்கூலு, பெஸ்டான வண்டி, ஒரு பேனா வந்தா கூட பெஸ்டான பேனா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி பார்த்தா அதோட உச்சம் என்ன அப்படின்னா பெஸ்டான ஒரு உலகத்தை கொடுத்துட்டு போகணும். அதற்கான வேலையை நம்ம செய்யறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. உலக நாடுகள் அதை பத்தி கவலைப்படாம இருக்கு. பெற்றோர்கள் அதை பத்தி கவலைப்பட்டு நாடுகள்கிட்டையும் தலைவர்கள்ட்டையும் கேள்வி கேட்கிற ஒரு இடம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் சூப்பர் எல்னினோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கடந்துறோம்னு வச்சுக்கோங்க. எப்படியோ நம்ம அது ஒரு தயார் நிலையெல்லாம் பண்ணி இதை கிராஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அடுத்த வருஷம் லானினால புதிய உச்சங்கள் வரலாம், இல்ல சூப்பர் எல்னினோவுடைய தொடர்ச்சியே நம்மளால தாங்க முடியாத கூட இதை இருக்கலாம், எப்படி வேணா மாறலாம். அப்படிங்கிறப்போ நம்ம கிட்ட நேரடியான சொல்யூஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதுதான் இங்க விஷயம். என்னன்னா சொல்யூஷனே இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, பண்ணலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகரலாம், சூரிய சக்தியை இன்னும் அதிகப்படுத்தலாம், காற்றாலையை வந்து இன்னும் அதிகப்படுத்தலாம். நம்ம கூடிய வரைக்கும் பெட்ரோல் டீசல் நிலக்கரியிலேருந்து எப்படி விலகணும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இப்போ ஓரளவு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்திருக்கு அப்படின்னா ஓகே, 10 எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துச்சுங்கிறதோட அதை நிறுத்தக்கூடாது. இருக்கிற எல்லா வண்டிகளுமே எலக்ட்ரிக் வாகனங்களா மாறினாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிரிட் இருக்கா, அப்ப அந்த கிரிட் எப்படி சரி பண்றது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நோக்கி நம்ம நகர்ந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இத சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆனா அதை சரி செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு குற்றம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்யூஷன் இல்லைன்னா பரவாயில்ல, தீர்வுகள் இருந்தும் நம்ம அதை செயல்படுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது மாதிரி இதை பத்தி பேசும்போதெல்லாம் எல்லாருமே சொல்றாங்க வந்து நம்மளுக்கு ஒரு புயல் வந்தது, ஒரு பெரிய மழை வந்ததுனாலே சொல்லுவாங்க வந்து இயற்கை எச்சரிக்குது, நம்ம தான் அதை பொருட்படுத்தலை அப்படிங்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இயற்கை எச்சரிக்குது, இப்ப பொருட்படுத்தல, அதெல்லாமே கூட ஓகே தான். ஒரு தத்துவார்த்த ரீதியா அது ஓகே தான். யார் பொருட்படுத்தல அப்படிங்கிறது கேள்வி. இந்த இயற்கையோட எச்சரிக்கையை நேரடியாக எதிர்கொள்பவர்கள் அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள். ஆனா அந்த எச்சரிக்கையையும் பார்த்துட்டு அறிவியலாளர்கள் கொடுக்கிற தரவுகளையும் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அறிவியலாளர்களே கொடுக்கிற தீர்வுகளுடைய பட்டியலையும் பார்த்துட்டு எந்த செயல்பாடும் செய்யாமல் இருக்கிற உலக நாடுகள் இருக்கு இல்லையா, அவர்கள் தான் உண்மையிலே இதற்கு பொறுப்பானவர்கள். நம்ம அந்த ஒரு கவனத்திலே இருக்கணும். இயற்கை எச்சரிக்குது, நம்ம யாரும் கவனிக்கல அப்படின்னு மனிதகுலம் ஒட்டுமொத்தமா இந்த பழியை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையே யார் தப்பு பண்றாங்களோ அவங்களை கேள்வி கேட்க முடியாத இடத்துக்கு நம்ம போயிடுவோம்.
யாரை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன் வந்து இன்னும் எண்ணெய் நிறுவனங்களுடைய லாபி இருந்துகிட்டே இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் காலநிலை மாற்றம் சார்ந்த உச்சி மாநாடுகள்ல எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஏன் கலந்துக்கிறாங்க? எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்ன? பெட்ரோல், டீசல், நிலக்கரியினுடைய பயன்பாட்டை குறைப்பதுதான் மெயின் அஜெண்டா. அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் ஏன் கலந்துக்கணும்? அப்ப அவங்க உள்ள இருக்காங்கங்கிறப்போ எப்படி அவங்க வந்து அந்த அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்கு உதவுவாங்க? ஒரு இடத்துல பார்த்தா அஜர்பைஜான்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு காலநிலை உச்சி மாநாடு நடக்குது. பெட்ரோலிய துறையினுடைய தலைவரே அந்த மாநாட்டுக்கே தலைவரா இருக்காரு. அவர் எப்படி பெட்ரோலை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை எடுப்பார்? அப்ப இந்த மாதிரியான கேள்விகள் எழுது. சமீப காலமா போர் சூழல்கள்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எந்த ஒரு எச்சரிக்கையும் நாடுகள் பொருட்படுத்தவே இல்லை. தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. ஐநால இருந்து இது வேண்டாம், இது மனித உரிமை மீறல் சொல்லிட்டே இருப்பாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ ஐநா சபை வலுவிழந்து வருகிறதா? அப்போ ஐநா சபை இல்லாம வேற எந்த மாதிரியான சிஸ்டம் மூலமா இந்த உலக நாடுகளை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பது? ஒரு சில உலக நாடுகளினுடைய பிடிவாதத்தினாலும் ஒரு சில உலக நாடுகளினுடைய ஆதிக்கத்தன்மையினாலும் மற்ற நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படுது. அதை நிறுத்தத்துக்கு என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரியான பெரிய கேள்விகளும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. நியாயமா பார்த்தா அதை மட்டுமே தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பெரிய உலக நாடுகள் இப்போ நம்ம அமெரிக்காவே எடுத்துக்கலாமே. நியாயமா பார்த்தா கேள்வி என்னவா இருக்கணும்? ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் போன தடவை ஆட்சிக்கு வந்தப்போ பாரிஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலநிலை மாற்றம் சார்ந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறும்னு தான் அறிவிச்சேன். இந்த தடவை அதுக்கும் ஒருபடி மேல போய் யுஎன்எஃப்சிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலநிலை சார்ந்த அந்த அமைப்பிலிருந்தே அமெரிக்கா வெளியேறும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அமெரிக்கா வெளியேறுச்சு அப்படின்னா அமெரிக்கா சார்ந்து வரக்கூடிய அத்தனை நிதி உதவிகளும் அந்த காலநிலை மாநாட்டில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் எல்லாமே பாதிக்கப்படும். நியாயமா பார்த்தா நம்ம அதை தான் கேள்வி கேட்கணும். ஆனா உலகம் இப்ப எதை கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கு? ட்ரம்ப் ஏன் வந்து இந்த மாதிரியான போர் தொடுத்தல் வேலைகள்ல இருக்காரு? அதனால அத்தனை நாடுகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம அதுக்கு போயிட்டோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி டேக்கிள் பண்ண போறோம்? ஒரு பக்கம் போற கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அதே நேரத்துல காலநிலை மாற்றம் நடக்கும்போது போர் தேவையா? அதெல்லாம் சரி, நீங்க ஏன் வந்து பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். அல்லது நாளைக்கு வெளியேறவே முடியாத ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்கிற அளவுக்கு அதிகாரம் மிக்க ஒரு உலகளாவிய அமைப்பு உருவாகுமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அந்த இடத்தை நோக்கி நம்ம நகரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரோ ஒரு தனிநபர் நினைத்தா ஒரு போரை தொடுத்து அந்த போர் மூலமாக ஒரு நீரிணையை மூட வைத்து ஹார்மோஸ் நீரிணை மூடிட்டாங்க, அதனால உலகம் முழுவதும் ஆற்றல் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வர வைக்க முடியுதுங்கிறப்போ, அதே ஒரு பவர் அதிகாரம் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதிலேயே இல்லை, அதை ஏன் காட்ட முடியல? அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது. இப்படியே போச்சுன்னா இது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படியே போச்சுன்னா உண்மையிலே எதிர்காலம் ரொம்ப மோசமானதாக தான் இருக்க போகுது. எல்லா நாடுகளும் இதை வந்து ஒரு இந்த கோவிட் சமயத்துல இருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்துக்கான அவசர நிலையா தங்களுடைய நாட்டினுடைய கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டு தங்களுடைய நாட்டை மட்டும் சேமித்துக் கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும், பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. இதற்கான ஆற்றல், பணம், வசதி, பலம் எதுவுமே இல்லாத குட்டி நாடுகள் அப்படியே நெருக்கடியா விடப்படும். கோவிட் வந்து ஒரு டெம்பரரி ப்ராப்ளம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய நாடுகள்லாம் அவங்கவுங்க வந்து எல்லை கதவுகளை இழுத்து மூடிட்டு கோட்டைக்குள்ள சந்தோஷமா இருந்தாங்க. சின்ன நாடுகள் கஷ்டப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பிரச்சனை சால்வ் ஆன அப்புறம் சின்ன நாடுகள் எப்படியோ தடுமாறி பழைய இடத்துக்கு வந்துருச்சு. ஆனா எதிர்காலத்துல காலநிலை மாற்றம் தீவிரமடையும் போது அது ஒரு நிகழ்வா இருக்காது. சின்ன நாடுகளால மீண்டே எழ முடியாத பிரச்சனைகள் ஏற்படும். லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய நாடு வாழ தகுதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பெயர தொடங்குவாங்க. அப்படி காலநிலையினால புலம்பெயர வருபவர்களுக்கான உலகளாவிய சட்டங்கள் எதுவுமே நமக்கு இல்லை. அதனால எந்த நாடு வேணா எப்ப வேணுமானாலும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மக்களுடைய கதி என்னவாகும் அப்படிங்கிறதும் தெரியல. அதே மாதிரி உலக அளவுல விவசாயம் பாதிக்கப்படும் போது இப்ப இருக்க ஒரு நட்பான ஒரு இதோட நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தானியங்கள் அனுப்புறேன், தேவைப்பட்டா நான் வந்து இம்போர்ட் டாக்ஸை குறைச்சிடுறேன், எக்ஸ்போர்ட் டாக்ஸை குறைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளை எதிர்காலத்துல சாத்தியப்படாது. அவங்கவுங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ச்சூழல்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எதிர்காலம் தள்ளப்படும். இதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் செயல்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதை வந்து தள்ளி போடலாம், இதனுடைய தீவிரத்தை குறைக்கலாம். செயல்படலை அப்படின்னா இது மாதிரியான ஒரு எதிர்காலத்தை மட்டும்தான் என்னால பார்க்க முடியாது. காலநிலை மாற்றம் பத்தி பேசும்போது பொதுவாக வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா,
நீங்க ரொம்ப அலாமிஸ்டா பேசுறீங்க, நீங்க பேசுறது கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, காலநிலை மாற்றம் பற்றிய தகவல்கள் வந்து பொதுமக்களுக்கு சொல்லப்படுவது குறைவு. நிலைமையினுடைய தீவிரத்தன்மை நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த உலகத்திலேயே தங்களுடைய அறிவியல் கணிப்பு பொய்யாக போனால் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரே ஆளுங்க காலநிலை மாற்றம் சார்ந்த ஆராய்ச்சி செய்றவங்க தான். ஓ! நான் ரொம்ப தீவிரமா மழை வரும்னு சொன்னேன். கொஞ்சோண்டு மழை பெஞ்சுச்சு விட்டுருச்சு. மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நான் பொய்யா சொன்னாலுமே அது வந்து நான் சொன்னது தவறானாலுமே மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நெனைப்போம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால இத வந்து எல்லாரையும் பயமுறுத்துறாங்க, பீதியடை செய்றாங்கன்னு எடுத்துக்காம, இத விழிப்புணர்வுக்கான ஒரு காலகட்டமா எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். திருப்பி பொதுமக்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எப்படி வந்து நமக்கான ஒரு சில அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்கோ, அதே மாதிரி நாம் வாழ்வதற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை. அதற்காக நாம் அதிகாரத்திடம் குரல் எழுப்புவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது அதுதான். நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றி.